Hello everyone, welcome to our channel siddtheexplorer. So இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இங்க வந்து பேச போறோம். சோ எந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ அந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ் பத்தி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் இல்லாம மத்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ் பத்தி தெரிஞ்சுக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட நோக்கம். அதை பத்தி அங்க பேசாம ஏன் இங்க வந்து பேசிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்களை வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. சோ அதனாலதான் அங்க போய் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். சாந்தி சோஷியல் சர்வீஸோட கேண்டீன் அதுக்கப்புறம் அதோட மத்த சர்வீஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சாந்தி சோஷியல் சர்வீஸ்னா என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ இந்த சாந்தி சர்வீஸோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். சோ அவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா PhD வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற வந்து நிறைய ஆசை இருந்துச்சு. அப்படி அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற பேர்ல உருவாக்குனதா இந்த சாந்தி கியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சோ அந்த சாந்தி கியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. நிறைய சக்சஸும் அவர் வந்து பாத்துட்டே வந்துட்டு இருந்தாரு. அவரோட ஒய்ஃப் அவங்க பேர் தான் வந்து சாந்தி கியர்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அந்த கம்பெனி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாங்க. சோ கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து எதிர்பாராத விதமா இறந்துடுறாங்க. சோ அவங்களோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பேர்ல வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவருக்கு வந்து வருது. அந்த நோக்கத்துல உருவானதா இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ். இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ்ல வந்து நிறைய சர்வீஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சாந்தி சோஷியல் சர்வீஸோட பார்மசி, ஆப்டிகல்ஸ், அதுக்கப்புறம் சாந்தி சோஷியல் சர்வீஸோட கேண்டீன், பெட்ரோல் பங்க், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம இன்னைக்கு எதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி சோஷியல் சர்வீஸோட கேண்டீன் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கோம். சாந்தி சோஷியல் சர்வீஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சாந்தி சோஷியல் சர்வீஸோட கேண்டீன் பத்தி எல்லாருமே பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாந்தி சோஷியல் சர்வீஸ் கேண்டீன்ல போய் நீங்க வந்து 3 வேளை சாப்பிட்டாலும் 3 டிஜிட்ல வந்து பில்லு வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட சராசரி உணவு வந்து 50 ரூபாய்க்குள்ள வந்து அங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மினிமம் 5000 பேர் வரைக்கும் அங்க வந்து சாப்பிடுறாங்க. மினிமம் 5000, மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 10,000 15,000 வரைக்கும் சில நாட்கள் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ் இருக்கிற சிங்கானல்லூர் பக்கத்திலேயே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தங்கி இருக்காங்க. ஏன்னா ஃபுட்டுக்காக அவங்க செலவு பண்ற காசு வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸோட கேண்டீன் எங்க இருக்கோ அங்க வந்து நிறைய பேர் வந்து தங்கி இருக்காங்க. இந்த கேண்டீனோட மெனுவை பார்த்தாலே அதுல வந்து நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல சில ஐட்டம்ஸோட பிரைஸ் எல்லாம் நான் வந்து சொல்றேன். சோ இதோட ஃபுல் மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய்க்கு வந்து தராங்க. மத்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் இருக்கும்போது இங்க வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து வெறும் 20 ரூபாய்க்கு தராங்க. அது மட்டும் இல்லாம டீ, காஃபி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வெறும் 5 ரூபீஸ்க்கும், அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து 10 ரூபீஸ்க்கும், வெரைட்டி ரைஸ் வந்து 10 ரூபீஸ்க்கும் வந்து தராங்க. இந்த ஃபுல் மீல்ஸோட ரேட் எல்லாம் 20 ரூபீஸ் இருக்கே தவிர முன்னெல்லாம் வந்து 30-35 இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அந்த பிரைஸ் எல்லாம் வந்து 20 ரூபீஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் GST, டிமானிட்டேஷன் இந்த மாதிரி விஷயம் வந்தாலும் வந்தப்ப கூட சரி இவங்க வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணல. அந்த GST எல்லாம் வந்து நாங்களே கட்டிக்கிறோம், அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் மேல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே 20 ரூபீஸ் பிரைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். இவ்வளவு பிரைஸ் வந்து கம்மியா தராங்க. குவாலிட்டியும் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த ஹோட்டல்ல 150-200 கொடுத்து நீங்க சாப்பிடுற குவாலிட்டி விட இங்க வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சோ குவாலிட்டி வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ நான் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சோ சோசியல் சர்வீஸ் ஒரு இந்த ட்ரஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. சோ நம்மளும் போனா வந்து நிறைய வெயிட் பண்ண வேண்டிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி எந்த கஷ்டமான விஷயமும் இங்க வந்து பாக்கல. அந்த அளவுக்கு சர்வீஸும் சரி, குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேண்டீன் உள்ள ஃபர்ஸ்ட் போனோம்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஹால்ல போனதுக்கு அப்புறம் நிறைய டெஸ்க் மாதிரி லைனா போட்டு நம்ம வெயிட் பண்றதுக்காக வந்து எல்லாரும் வெயிட் பண்றதுக்காக ஒவ்வொரு ரோவா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோவா நகர்ந்து போக ஒவ்வொரு ரோவா வந்து பில் கவுண்டருக்கு அனுப்புறாங்க. சோ அந்த பில் கவுண்டர்ல போய் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு வந்து பில் வாங்கிக்கலாம். அங்க பில் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர்கிட்ட வந்து அதிகமா பணம் இல்ல. அவர் போய் அந்த பில் கொடுக்கறவங்க கிட்ட வந்து ஐயா என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி வயசானவங்க வந்து இலவசமா கூட அங்க வந்து ஃபுட் தராங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பில் கவுண்டர் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு லைன்ல போயிட்டு இருந்தோம்னா ஃபுட் தரக்கான இடத்துக்கு வந்து போவோம். சோ ஃபுட் தரக்கான இடத்துக்கு போனோம்னா பிளேட் தராங்க, அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாம்பார் அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களா வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி ஒரு சர்வீஸ் பார்ப்போமோ அதை விட சூப்பரான சர்வீஸ் வந்து அந்த ஃபுட் தரதுலேயே நம்ம வந்து பார்த்தோம். சோ அங்கேயே வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு, இப்படி ஒரு சர்வீஸ் இங்க இருக்குமா அப்படின்னு.
ஸோ ஃபுட் வாங்கினதுக்காக பாத்தீங்கன்னா அது வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாலே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு வரைக்கும் அட் டைம்ல அங்க வந்து சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹால் இருந்துச்சு. ஸோ அங்க ஃபுட் சாப்பிட்டு போது நீங்க வந்து மொபைல் போன் யூஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து தவிர்த்துக்கணும். ஸோ நாங்களே வந்து வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது எல்லாம் வந்து திட்டி வந்து வீடியோ எடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃபுட் சாப்பிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுட் பார்த்தீங்கன்னா கூட திரும்ப போய் நீங்க வாங்கிக்கலாம். அதாவது அன்லிமிடெட் ஃபுட் தான். ஸோ சீக்கிரமா சாப்பிட்டு அப்படியே சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு இடம் இருக்கு. ஸோ நீங்க இந்த வழியா போயிட்டு அப்படியே அந்த ஹோல் ப்ராசஸ் அப்படியே நடந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ற வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் வந்து மிக அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனா இவ்வளவு பெரிய ஒரு சர்வீஸ் வந்து நான் எந்த இடத்துலயுமே வந்து பார்த்ததில்ல. ஸோ அவங்களோட சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருந்துச்சு. இந்த கேண்டீன் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சின்ன பார்க் இருக்கு. அங்க வந்து குழந்தைகள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அங்க போய் வீடியோ எடுக்கலாம் நினைச்சோம். உங்களை மாதிரி பசங்களால அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த கேண்டீன் கொஞ்சம் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபார்மசி இருக்கு. ஸோ வெளியே போய் நீங்க போய் வேற ஏதாவது ஃபார்மசியில் வாங்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து 25-50% வரைக்கும் இங்க வந்து அந்த பிரைஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஆப்டிகல்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்து வெளியே கொடுக்குற பிரைஸோட அந்த சாந்தி சோஷியல் சர்வீஸோட ஆப்டிகல்ஸ் வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து போய் பாத்தீங்கன்னா சாந்தி சோஷியல் சர்வீஸோட பெட்ரோல் பங்க் வந்து இருக்கு. சோ நீங்க அந்த பெட்ரோல் பங்க் வந்து போய் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த மாதிரியான பெட்ரோல் பங்க் நீங்க வந்து எங்கேயுமே பாத்திருக்கீங்க. அளவுக்கு அவங்களோட சர்வீஸ் வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னு வந்து பில் பண்ணிட்டு அந்த பில் காமிச்சா உங்களுக்கு வந்து பெட்ரோல் போடுவாங்க. சோ அந்த பெட்ரோல் போடுறவங்க வந்து ஒரு முகம் சுழிப்பு இல்லாம அவங்க சந்தோஷமா கஸ்டமர்ஸ் வெல்கம் பண்ணி அவங்களோட சர்வீஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் அந்த நார்மல் பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் அடிக்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்து யாருமே வந்து அவ்வளோக்கா வர மாட்டாங்க. ஏர் அடிக்கிற கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பைக்கு எல்லாம் வந்து இன்ஜின் ஆயில் மாத்திருக்கு அப்படின்னு வந்து தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க. நீங்க வெளியே வந்து இன்ஜின் ஆயில் மாத்தறதுனா 400-600 வரைக்கும் ஆகும். ஆனா அங்க விட இங்க வந்து பிரைஸ் ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாம அங்கெல்லாம் வந்து ஒரிஜினலா தான் இன்ஜின் ஆயில் மாத்துறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க நம்ம கண் முன்னாடியே வந்து அவங்க இன்ஜின் ஆயில் மாத்தி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து இன்ஜின் ஆயில் மாத்தி பைக் வந்து நமக்கு கொடுத்துறாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களோட சர்வீஸ் வந்து நல்லா இருக்கு. இதை தவிர இந்த SSS எஜுகேஷனல் ட்ரஸ்ட், பிளட் பேங்க் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியுமே தவிர மற்ற இடங்களுக்கு வந்து அவ்வளவுமா தெரியாது. ஏன்னா இவங்க வந்து எந்த விதமான அட்வர்டைஸும் பண்ணதில்ல. நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொன்னதும் இல்ல. கோயம்புத்தூர் வந்து இப்படி ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற வந்து எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ. உங்களோட MRI ஸ்கேன் அந்த மாதிரியான சர்வீஸும் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற இடத்துல போய் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா வந்து 3000 ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஸ்கேன் எடுத்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சேவை வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ் வந்து கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கானல்லூர் ஏரியாவில் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சித்தி எக்ஸ்ப்ளோரர் டீம்.